நம்ம சிறுபாக்கம் கிராமத்தில் புதியதோர் உதயம். மிக குறைந்த விலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் முத்தமிழ் நகர் அணுகுவீர் சிறுபாக்கம் தாய் சங்கர். இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமாந்து சாவத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்கணும் எலெக்ஷன்ல. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். சினிமா துறைக்குள்ள போறது இல்ல சினிமாவுல உச்சத்தை தொடுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி சினிமா துறையில உச்சத்தை தொட்டதும் அதே மாதிரி எந்த ஒரு தயவும் இல்லாத உள்ள வந்த நிறைய பேர் சினிமா துறையில உச்சம் பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேரையும் வாங்கி மக்கள் மத்தியில செல்வாக்க பெற்றிருக்கவங்க தான் நயன்தாரா. இப்போ நயன்தாராவுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகுது. அந்த 2 ஆண்டுகள்ல நயன்தாராவுடைய திருமண டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுது இன்னும் 2 நாள்ல. ஏன் இந்த 2 ஆண்டு காலமா அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகல அப்படின்ற எல்லா ரசிகர்களுடைய கேள்விக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியாம, ஆனா இன்னைக்கு நயன்தாராவே வெளிப்படையா வெளியில வந்து தனுஷ் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை தனுஷ் பார்த்திருக்காரு அப்படின்றதுதான். அப்படி என்ன தனுஷ் வேலையை பார்த்தாரு அப்படின்னா, நானும் ரவுடிதான் படத்துலதான் நயன்தாராவுக்கும் விக்னேஷ்வனுக்கும் காதல் உருவாகுது. அந்த காதல் உருவாகி அதுக்கப்புறமா திருமணம் வரைக்கும் வருது. திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா திருமண ஃபுட்டேஜ்ல வந்து நானும் ரவுடிதான் படத்தோடைய காட்சிகள் சில வைக்கணும் அப்படின்ற மாதிரி தனுஷ்கிட்ட கோர்றாங்க. அப்படி கோரும் போது வந்து தனுஷ் எந்த பதிலும் 2 வருஷமா சொல்லல அப்படின்றதான் யதார்த்தம். அப்போ 2 வருஷமா சொல்லல அப்படின்றதுக்காக திருமண டாக்குமெண்ட்ரியோட டீசர் வெளியிட்டாங்க. அந்த டீசர் வெளியிட்டப்போ வந்து சில காட்சிகள் நானூறு ரவுடிதான் படத்துடைய காட்சிகள் வச்சிருக்காங்க. அந்த காட்சிக்கு வந்து 10 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு தனுஷ். சோ அப்படி இருக்க பட்சத்துல நயன்தாரா உடைய வளர்ச்சியும் தனுஷோடைய வளர்ச்சியும், நயன்தாரா இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீ வந்து தொழில் ரீதியாவோ வியாபார ரீதியாவோ பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்ல, நான் அதுக்கு என்ன பதிலா சொல்றேன். ஆனா நீங்க ஒரு காழ்ப்புணர்ச்சி பழிவாங்கு நோக்கத்தோட இந்த வேலையை செய்றீங்க அப்படின்றதான் அவங்க பதிவு பண்றாங்க. நயன்தாராவுடைய வளர்ச்சி எந்த ஒரு பின்புலமும் இல்லாம எந்த ஒரு ஆள் சப்போர்ட்டும் இல்லாம சினிமாவுக்குள்ள வந்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டத்தை வாங்க முடிஞ்சது அவங்களால. ஆனா தனுஷுக்கு அப்படி ஒரு வரலாறு இல்ல. தனுஷுடைய வரலாறு அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க அப்பா வந்து ப்ரொடியூசரும், அவங்க அண்ணன் வந்து டைரக்டர் ஆகி இப்படி உங்களுடைய வளர்ச்சி இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த காழ்ப்புணர்ச்சியில தான் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்றத அவங்க மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சதுக்கு அப்புறமா நயன்தாரா மன உளைச்சல்ல இருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தனுஷுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டாவும் இன்னொரு பக்கம் நயன்தாராவுக்கு சப்போர்ட்டாவும் சில பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. தனுஷுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அவங்க காப்பிரைட்ஸ் கேட்கறது சரிதானே, அவர் பல கோடி போட்டு படம் எடுப்பாங்க, நீங்க வந்து ஈஸியா வாங்கிட்டு போயிருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், அந்த வீடியோ பாருங்க. இதுதான் இப்போ இணையத்துல அதிகமா வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அந்த வீடியோ பாருங்க. நயன்தாரா சமந்தா, இதுல வந்து நயன்தாரா எங்களுக்கு ஃப்ரெண்டு. நயன்தாரா அவங்கதான் ஃப்ரெண்டுனால அவங்க மட்டும் தான் வந்தாங்கங்கிறீங்க? இல்ல, அவங்கதான் எங்களுக்கு வந்து எதிர்நீச்சல் எல்லாம் கேட்கும்போது யோசிக்காம வந்து ஒரு பாட்டு ஆடி, அவங்க காசு கூட வாங்கிக்கல, நம்ம பணம் கூட வாங்கிக்கல, ஜஸ்ட் கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக. she just said you are my friend, I won't take money from you. வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த வீடியோல சிவகார்த்திகேயன் என்ன சொல்றாரு, காசே வாங்கல அப்படின்றாங்க. அப்போ ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் ஒரு படத்துக்கு காசே வாங்காம நடிச்சிருக்காங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு நட்பின் ரீதியா நீங்க வந்து அந்த 400 ரவுடிதான் படத்தோட ஃபுட்டேஜை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா உங்களை ஓஹோன்னு இந்த தமிழ் சினிமா கொண்டாடி இருக்கும். அல்லது வந்து அவங்களா வெளிப்படையாவே வந்து சொல்லும் போதே உங்களுடைய, ஆனா அப்படி நீங்க செய்யாம நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு கேவலத்தின் உச்சம், கீழ்த்தரமான ஒரு வேலையை நீங்க பாத்திருக்கீங்க. அவங்க அந்த படத்துல உங்களுக்கு நடிச்சு கொடுத்திருக்காங்க. ஒரு நட்பின் அடிப்படையிலாவது நீங்க வந்து அதை செஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க வெளியில வந்து மேடையில வந்து என்ன பேசுறீங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம்தான் வாழ்க்கை அப்படின்னு பேசுறீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். உங்க படத்துல காசே வாங்காம நடிச்சிருக்கக்கூடிய உங்களுடைய தோழி, உங்க நண்பர்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத அந்த வார்த்தை வெறும் மேடை பேச்சா மட்டும் இல்லாம நிஜத்திலையும் நீங்க செஞ்சு காமிச்சீங்கன்னா தான் நீங்க உண்மையான ஹீரோ அப்படின்றத இந்த வீடியோ மூலம் பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி.